Hello friends, this is Clinton here. Once again welcome back to my channel. நம்ம லக்ஷ்னா மோட்டார்ஸ் அண்ட் பெயிண்டிங்ல இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு கஸ்டமரோட வண்டியை ஃபுல்லா ரீஸ்டோர் பண்ணத பத்தி பார்க்க போறோம். இந்த வண்டி சேல்ஸ் கிடையாதுங்க. கஸ்டமர் வண்டிக்கு ரீஸ்டோர், செல்ஃப் ஆல்ட்ரேஷன் எல்லாம் வர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அவுட்லுக் எப்படி வந்திருக்குது, டோட்டலாக காஸ்ட் இந்த வண்டிக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாரு அந்த கஸ்டமர் அப்படிங்கிறத ப்ரீஃபாக இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களோட வெண்டேஜ் பைக் என்ன கண்டிஷனில் இருந்தாலும் எங்கள்கிட்ட கொண்டு வாங்க, நாங்கள் ரீஸ்டோர் பண்ணி தரோம். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், பெயிண்டிங் எவ்வளோ காஸ்ட் ஆகும்லாம் கேட்டே இருக்கிறாங்க. அவங்க ஜஸ்ட் என்ன நினச்சிக்கிறாங்க, ஜஸ்ட் பெயிண்டிங் காஸ்ட் மட்டும் தான் கேட்குறாங்க. வெறும் பெயிண்டிங் பண்ணுறதை மட்டும் வச்சு நம்ம இந்த அளவுக்கு அவுட்லுக் கொண்டு வர முடியாது. இதில் நிறையா ஒர்க் பண்ணால் தான் இந்த மாதிரி அவுட்புட் வரும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வண்டி கஸ்டமர் என்ன கண்டிஷனில் கொண்டு வந்தாருன்றதை ஒரு 4 ஃபோட்டோ கிளிப்பில் காட்டுறேன், பாருங்கள். அந்த 4 ஃபோட்டோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கிளாரிஃபை கிடைக்கும். ஒரு வண்டி இப்படி இருக்கிற வண்டி இப்படி சேஞ்ச் பண்ணணும்னா எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். வீடியோட எண்டில் இந்த வண்டிக்கு எவ்வளோ டோட்டலாக காஸ்ட் எக்ஸ்பென்சஸ் ஆச்சுன்றதை கிளியராக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எங்களோட கான்டாக்ட் நம்பர், லொக்கேஷன் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. இந்த வண்டி அந்த கண்டிஷனில் தான் கஸ்டமர் கொண்டு வந்தாங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா விருதுநகர்லேருந்து வந்திருந்தாங்க. மணிகண்டன் அவர் பேர். ஒரு 2-3 மந்த்ஸுக்கு முன்னாடியே வண்டியை கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒர்க் என்ன பண்ணோம்னா, அவருக்கு வண்டி சைடு பெட்டில் இருந்தது. சென்டர் பெட் மாற்றி செல்ஃப் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட்லேருந்து பேக் வியூ வரைக்கும் நாங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கிறோம், டோட்டலாக என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத கிளியராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கள். அதே மாதிரி வீடியோட எண்டில் எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்குன்றதையும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. ரீஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கிளாரிஃபை கிடைக்கும், பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் புது டயர் போட்டோம். ஃப்ரண்ட்டில் புது டயர், அதே மாதிரி கஸ்டமர் கேட்ட மாதிரி அலாவில் போட்டுக்கிறோம். டிஸ்க் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். டிஸ்க் புதுசுங்க. கிளாசிக்கோட 4 போட்டிருக்கிறோம். இந்த கிளாசிக் 4 அண்ட் டிஸ்க் ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் மக்கார்டு கிளாசிக்கோட தான் போட்டாகணும். ஸோ கிளாசிக் மக்கார்டு வாங்கி பெயிண்ட் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது தெரியும், இந்த ஹெட்டில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டருக்கு ஓட்டை போட்டு இண்டிகேட்டர் இங்கே மாட்டியிருப்பாங்க. கஸ்டமர் எங்களுக்கு ஓல்டு டைப்லேயே இங்கே வேணும்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதை ஆல்ட்ரேஷன், இந்த மண்டையில் இந்த ஹோல்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். அப்படியே இந்த டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் எல்லாமே பூஸ் போட்டிருக்கிறோம். ஸ்பீடா மீட்ரு, ஆன்ஸ் மீட்ரு, சாவி சுவிட்சுங்க. அண்ட் தென் ஹேண்டில் பார், கிளாசிக்கோட ஹேண்டில் பாரு, இந்த செல்ஃப் சுவிட்சு எல்லாமே போட்டிருக்கிறோம். இப்போ நான் செல்ஃப் போட்டு காட்டுறேன், பாருங்கள். ஸோ வண்டியோட பீட் சவுண்டை கேளுங்க, ஸ்லோ ஸ்பீடு ஓடுறதை கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நான் சொல்கிறேன், பாருங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குரோமியம் போட்டிருக்கிறோம். ஸோ கஸ்டமர் கேட்டது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் கலரு அப்படின்னாரு. சரி, நான் இன்ஜின் ஏரியா ஃபுல்லாக குரோமியம் போட்டோம்னா பிளாக் வித் குரோமியம் காம்பினேஷனில் இருக்கும், வண்டி நல்லா இருக்குன்றனால இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். அண்ட் தென் கர்நாடகா பம்பர் போட்டிருக்கிறோம், ஆரன் போட்டிருக்கிறோம், இந்த கேபிள் ஐட்டம் எல்லாமே பூஸ் போட்டிருக்கிறோம், ஒயரிங் கீட்டு பூஸ் போட்டிருக்கிறோம். அப்புறம் கிளச் ஒர்க்கு, கீர் பாக்ஸு எல்லா வேலையுமே செஞ்சுருக்கிறோம். இந்த சைடு பாக்ஸ் பாருங்கள், எல்லாம் பெயிண்டிங் தான், அந்த லைன் எல்லாமே பெயிண்டிங் தான் பண்ணியிருக்கிறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஹெவி சாரி கார்டு, டபுள் சைடு ஹெவி சாரி கார்டு பூஸ் போட்டிருக்கிறோம். அப்புறம் சாக்கப்சர் கிளாசிக்கோட சாக்கப்சர் போட்டிருக்கிறோம். பேக்கில் அலாய் வீலுங்க. ஸோ அப்படியே ரைட் சைட் வியூ பாருங்கள். இதுதான் பெட் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோங்க. சைட் பெட்டில் இருந்த வண்டியை சென்டர் பெட்டில் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். டோட்டலாக ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், A to Z ஃபுல்லாக டிஸ்மேண்டில், வண்டி ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இதே மாதிரி கம்ப்ளீட்டாக பெயிண்ட் ஃபஸ்ட் டிங்கர் ஒர்க் பண்ணுவோம். டிங்கர் ஒர்க் என்னென்ன இருக்குன்றதெல்லாம் பண்ணிடுவோம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கிளாசிக் டேங்க்குக்கு வர மாதிரி கீ ஆல்ட்ரேஷன், சாவி போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ண சொல்லியிருந்தார். கிளாசிக் டேங்க் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். இந்த சைடு பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீ பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறோம். யூனிவர்சல் கீழே எல்லாமே ஒர்க் ஆகிற மாதிரி, இங்கே சைட் லாக்கிலேருந்து எல்லாமே வச்சுக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறோம். அதை முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் பண்ணுவோம், குரோமியம் ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து நாங்கள் அசம்பிள் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இப்படி நீங்கள் டோட்டலாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான். அதே மாதிரி அந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மோனோகிராம் மாட்ட முடியாதுங்க, ஸ்க்ரூலாம் எதுவுமே இல்லாமல் இருந்தது. இந்த ஸ்க்ரூ ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணிங்க, ஒரிஜினாலிட்டி எல்லாமே செஞ்சுருக்கிறோம், ஸ்டாண்டர்ட் வண்டி மாதிரி செஞ்சுருக்கிறோம். ஸோ இப்போ அவுட்லுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, வண்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. இந்த வண்டி அவுட்புட் எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். வண்டி நல்லா வேலை ஒர்க் பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வண்டியை ரீஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன கலர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பிளாக் கலர் வண்டி
ஃபுல்லாக பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ரீஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட வெண்டேஜ் பைக் என்ன கண்டிஷனாக இருந்தாலும் சரிங்க, பெட்ரோல் ஆர் டீசல், புல்லட் எந்த வண்டியாக இருந்தாலும், ஈவன் RX 100 135 எந்த வண்டியாக இருந்தாலும் கொண்டு வாங்க, நாங்கள் வந்து ரீஸ்டோர் பண்ணி தரோம். அதே மாதிரி ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு, பெட்ரோல் வண்டிக்கும் கூட செல்ஃப் வைக்கணும்னா செல்ஃப் வச்சு கொடுக்குறோங்க, டீசல் வண்டிக்கு செல்ஃப் பண்ணுறோம், எல்லாமே நாங்களே டோட்டலாக டிஸ்மேண்டில் பண்ணி பண்ணுறோம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒர்க்கு நீட்டாக இருக்கும். இன்னொரு விஷயங்க, இந்த மாதிரி ஒரு ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு சொல்லி கஸ்டமர் கேட்குறாங்க. மினிமம் ஒரு 3 மந்த் ஆகும். ஏன்னா நிறைய வண்டி இருக்குங்க. நாங்கள் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 புல்லட் வந்து டிஸ்மேண்டில் பண்ணிகிட்ருக்குறோம், பண்ணி பெயிண்ட் ஒர்க், குரோமியம் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ லைன் பை லைனாக தான் ஒவ்வொரு வண்டியாக தான் நாங்கள் பண்ண முடியும். நீங்கள் எடுத்தோடனே உங்கள் வண்டிக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரியாரன்ஸ் கொடுத்து நாங்கள் டக்குன்னு பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் மினிமம் ஒரு 3 மாதம் ஆகுங்க இந்த மாதிரி ரீஸ்டோர் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இன்கேஸ் உங்கள்கிட்ட வண்டி இல்லை, எங்கள்கிட்ட உள்ள வண்டியவே டீசல் ஆர் பெட்ரோல் எடுத்து இதே மாதிரி ரீஸ்டோர் பண்ணோன்னா சொல்லுங்கள், பண்ணித்தரோம், டெஃபினட்டாக பண்ணித்தரோம். எங்கள்கிட்ட டீசல் புல்லட் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 70,000 இருக்குங்க. புக்கு பேப்பர் கரண்ட்டில் இருக்கும். வண்டி கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி. ஸோ நிறைய சேல்ஸ் வீடியோ போட்டிருப்பேன், சேல்ஸ் வீடியோவில் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். நெக்ஸ்ட்டு நான் இந்த பொங்கல் முடிஞ்சோடனே சேல்ஸ் வீடியோ போடுவேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போ இந்த வண்டி எடுக்கிறது கஸ்டமர் வந்துட்டுருக்காங்க. கஸ்டமர்கிட்டே அவர்கிட்ட ரிவ்யூ கேட்போம், எப்படி இருக்குன்றதை கேட்போம். ரிவ்யூ கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ப்ரைஸ் இதுக்கு டோட்டலாக எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்குன்றதை கிளியராக சொல்கிறேன். ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் தான் வந்து இந்த வண்டியை வந்து ரீஸ்டோர் கொடுத்துருந்தாரு. இப்போது டெலிவரிக்கு அவர் எடுக்க வந்திருக்கிறாரு. ஆனால் வண்டி எப்படி இருக்குதுங்க வேலை செஞ்சது? நான் இந்த வண்டி கொடுக்கும்போது நான் ஆஃப் கண்டிஷனில் கொடுத்தேன். இன்றைக்கி வண்டியே வந்து எனக்கே ஒரு மரசலாக இருக்குது. புது வண்டி மாதிரி கொடுத்துட்டீங்க. ரொம்ப நல்லா இருக்குங்களா? ரொம்ப தெளிவாக இருக்குண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1,30,000 நான் செலவு பண்ணது இப்போ எனக்கு அது தெரியவே இல்லை. வண்டியை பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது. சரி சரிங்க. நீங்கள் ஓட்டிகிட்டு வரும்போது எப்படி இருந்தது? இப்போ ட்ரையல் பார்த்தீங்களா? அப்போ எப்படி இருக்குண்ணா? இந்த வண்டியை நான் ஓட்டிகிட்டு வந்ததே பெரிய சிரமத்தில் கொண்டாந்தேன். அதெல்லாம் தெளிவாக வேலை பார்த்து இன்றைக்கி வண்டி நான் கிக்கை மிதிக்க முடியாமல் கொண்டாந்தேன். இன்றைக்கி கிக்கு மிதிக்கிற அளவுக்கு தெளிவாக இருக்குது, வண்டி தெளிவாக இருக்குது. சரி, ஓகே. நான் மொத்த செலவு எவ்வளோ வந்துன்னு கஸ்டமருக்கு சொல்லியிருக்கீங்களே? இதில் வந்து நான் இப்போ செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா அண்ணன் கூட ₹1 வரும்னாரு. இப்போ இந்த அளவுக்கு செஞ்சது வந்து 1,30 ஆயிடுச்சு. இந்த 1,30 செலவு பண்ணதில் எனக்கு மன திருப்தியாக இருக்குது. சரி, ஓகேங்க. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து சொல்லியிருந்தது வந்து ₹1,00,000 வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அலாய் வீலு, டிஸ்க்கு, ஃபோர்க்கு, அப்புறம் சேக்கப்ஸ் இதெல்லாம் மாற்றணும்னு சொல்லனால தான் அந்த ஒரு கொஞ்சம் வேரியேஷன் வந்திருக்கு. இப்போது ஒர்க்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குல்லண்ணா? எனக்கு மன நிம்மதியாக இருக்குண்ணா. ஓகே, ரொம்ப நன்றிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவுட்லுக் வியூ ஒன்ஸ் அகெயின் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேல்ஸ் வீடியோலாம் நான் ரெகுலராக போடுவேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட செலவு ஒர்த்தான்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒர்த்து இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது ரீஸ்டோர் பண்ணோன்னா ஒன் சைடு மறுபடியும் சொல்கிறேன், டெஃபினட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். லொக்கேஷன் வந்து கோபிச்செட்டிப்பாளையம், லக்ஷ்னா மோட்டார்ஸ் அண்ட் பெயிண்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சேல்ஸ் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சரி.